வணக்கம் மக்களே. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேலுச்சாமி பரபரப்புக்கு பஞ்சமில்லாதவர். அவருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் அட்டாக்காக தான் இருக்கும். சும்மா கம்பு சுத்துற வேலைலாம் இருக்காது. எதுனாலும் நெத்தியடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த திருச்சி வேலுச்சாமி. இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி. வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல. இவர் இன்னைக்கு தன்னுடைய முகநூலில் என்ன போட்டிருக்காருன்னா, புறம்போக்கெல்லாம் தலைவர் கிடையாதுயா, கருணாநிதி தான் மிகப்பெரிய தலைவர்னா அப்போ காங்கிரஸ் உங்களுக்கு சின்ன வீடா? உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு காந்தியும் காமராஜரும் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பதிவை, ஒரு திமுகவை நேரடியாக தாக்கக்கூடிய விதத்தில், தமிழக காங்கிரஸ் தலைமையை நேரடியாக தாக்கக்கூடிய விதத்தில் ஒரு முகநூல் பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த பதிவு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுது. ஏன்னா உபயோகித்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வீடா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. உடனே கமெண்ட்டில் பெரிய வீடு எதிரா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இப்படி தமிழக காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் இடையிலான அந்த மோதல் மிகப்பெரிய அளவில் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கு. நேற்று கூடலூரில் ஒரு தனியார் பள்ளியுடைய ஆண்டு விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக போட்டிருக்காரு. ஜனநாயகனை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. மேலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தியை கடுமையாக காங்கிரஸார்கள் விமர்சிக்கிறாங்க. பராசக்தி படத்தில் இந்திரா காந்தியை விமர்சிக்கும் விதமாக கடுமையான வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்படிங்கிற விதத்தில் காங்கிரஸார்கள் கடுமையாக பராசக்தி படத்தை விமர்சித்திருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் விதமாக இந்த திருச்சி வேலுச்சாமி அவருடைய முகநூல் பதிவு இருக்குது. ஏன் திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரியான ஒரு முகநூல் பதிவை போட்டார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருச்சி வேலுச்சாமி ஒரு தடாலடி நபர், அதாவது ஒரு சாஃப்ட் பாலிட்டிஷியன்லாம் கிடையாது. கடுமையாக பேசக்கூடிய நபர், எதுனாலும் நெத்தி போட்டில் அடிக்கக்கூடிய மாதிரி பேசக்கூடிய நபர். தாவேகா தலைவர் விஜயோடைய அப்பா திரு எஸ்.ஏ. சந்திரசேகருடைய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய நபர். மேலும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் கொடுக்கக்கூடிய நபர். மேலும் கர்ம வீரர் காமராஜருக்கு எதிராக யூடியூபர் முக்தார் பேசியதெல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். செல்வ பெருந்தகை கூட அந்த அளவுக்கு அதை பதிலடி கொடுக்கல. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் முக்தாருக்கு எதிரான போராட்டங்கள்லையும், அதுவும் குறிப்பாக நாடார் சங்கத்திலிருந்து நடந்தக்கூடிய போராட்டங்கள்லாம் நேரடியாக பங்கேற்று முக்தாருக்கு கடுமையான எச்சரிக்கைகளெல்லாம் விடுத்தார். ஆக்சுவலாக இந்த போராட்டங்களை யார் நடத்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தான் நடத்திருக்கணும். பட் தமிழக காங்கிரஸ் தலைவர் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டலை. ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் எதிர்ப்பு காமிச்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருச்சி வேலுச்சாமி அவருடைய பதிவு ரொம்பவும் ஒரு காரசாரமான ஒரு பதிவாகத்தான் பார்க்கிறேன். அதாவது புறம்போக்குகள்லாம் தலைவர் இல்லைடா, எல்லாருமே தலைவர் இல்லைடா அப்படின்னு சொல்லி அவர் யாரை சொல்கிறாரு தெரியல. எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஒரு பக்கம் கருணாநிதியை சொல்கிறாரா இல்லை செல்வ பெருந்தகையை சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பொதுவாக அவர் போட்டிருக்கார், புறம்போக்கெல்லாம் தலைவராக இல்லைடா அப்படிங்கிற விதத்தில் போட்டிருக்கார். யாரை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது தெரியல. மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருணாநிதி தான் மாபெரும் தலைவர்னா அப்போ காங்கிரஸ் உங்களுக்கு சின்ன வீடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போடுறார். ஸோ இங்கே தான் அவருடைய அரசியல் சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு செல்வ பெருந்தகை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திமுக அனுதாபி. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி சமீபத்தில் தான் அவர் பேசினார். ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேசிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஸோ இந்த பதிவை நம்ம அதனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கருணாநிதி தான் மாபெரும் தலைவர்னா அப்போ காங்கிரஸ் உங்களுக்கு சின்ன வீடா, அப்போ அண்ணா அறிவாலயம் உங்களுக்கு பெரிய வீடா அப்படிங்கிற விதத்தில் கேட்காத குறையா அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் கேட்டிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான பேச்சாகத்தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான காங்கிரஸ்காரன் அவருடைய எண்ணத்தை தோன்றிருக்கக்கூடிய செய்திகளை அவர் பதிவாக போட்டிருக்கார். பட் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் வேணால் தடினமான வார்த்தைகள், ஒரு கண்டனத்துக்குரிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட, பட் அவர் தன்னுடைய உள்ள கணக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் மிகப்பெரிய அளவில் திமுகவால் அனுதாபம் அடையக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தான். இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவு பண்ணுறதில் நமக்கு எந்தவித அச்ச உணர்வோ எந்தவித இதோ கிடையாது. அதுதான் நிதர்சனம்.
ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நமக்கும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும். 20 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம், ஏன் நமக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தானே, நமக்கும் ஆட்சியில் ஒரு எம்பி பதவி, ஒரு மந்திரி பதவி கொடுத்தானே, நம்மளுக்கும் ஒரு துறையை கொடுத்தானே, நமக்கும் கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சா நம்மளும் கொஞ்சம் மிடுக்காக வளம் வரலாம்ல, தொகுதியில் ஏதாவது செய்யலாம்ல, எதுக்குனாலும் நம்ம திமுக காலிலே தான் போய் விழ வேண்டியிருக்கு, நம்ம ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஒரு அடிமையாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து விட்டது. அதைத்தான் அவர்கள் இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட பேசிட்டாரு, இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தங்க நேரடியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு போன விஜய் உடனே திரும்பாமல் அங்கே தங்கியிருக்கார். நாம் ஏன் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோன்னா, நாம் தாவேக்கால தொடர்பு கொண்டு காங்கிரஸ் கட்சியை தொடர்பு கொண்டு நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னென்னா, விஜய் அன்று நள்ளிரவு அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி போய் சந்தித்து விஜய்க்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்துருக்கார். மேலும் அடுத்து, ஏன்னா விஜய் அன்னைக்கு விசாரணைக்கு முடிந்த உடனேயே அவர் கையில் நீங்கள் அடுத்த தடவை விசாரணைக்கு ஆஜராகணும், 19ஆம் தேதி நீங்கள் ஆஜராகணும் அப்படிங்கிற சம்மன் அவர் முடிந்து வெளியே வரும்போதே கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போது அடுத்து என்ன செய்யணும், அடுத்த விசாரணையில் என்ன மாதிரி நம்மளை விசாரிப்பாங்க, அடுத்து எதுவும் நெருக்குதலுக்குள்ளாகுமா, என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கிறதுக்காக விஜய்க்கு ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியோட ஒரு மூத்த தலைவர். காங்கிரஸ் தலைமையே அனுமதித்து தான் அந்த நபர் சென்றிருக்கார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்படி காங்கிரஸ் கொல்லைப்புறம் வழியாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, இங்கே முன்வாசல் வழியாக திமுகவுடன் பேச்சு நடத்துகிறார். இது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தி காங்கிரஸுக்கு திமுகவை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த பக்கம் அதிமுக அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க, அவங்கள நம்பி போக முடியாது. ஸோ இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. சிறுபான்மையின ஓட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் விஜய் கபலீகரம் செய்வார் அப்படிங்கிறாங்க. மேலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது. மேலும் அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லின உடனே காங்கிரஸுக்கு ஒரு துளிர் தட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே எங்களுடைய உழைப்பில் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது, காங்கிரஸுக்கு கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு பலமுமே கிடையாது, நாங்கள் தான் அவங்கள உழைத்து வெற்றி பெற வைக்கிறோம், நாங்கள் தான் விட்டமின் பாவை செலவழித்து அவங்கள வெற்றி பெற வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படி ஆட்சியில் பங்கு கேட்கலாம், அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் அப்படின்னு திமுக காரர்கள் கொந்தளிக்கிறார்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அடக்கி வைக்க முடியும், தொடர்ச்சியாகலாம் அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி தற்போது சரிவை சந்தித்தாலும் அது ஒரு நிரந்தர சரிவல்ல. மீண்டு வருவார்கள், மீண்டும் அவங்க ஆட்சியில் அமர்வாங்க, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம், 99% திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக தான் இன்னமும் தனது முடிவை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கு. ஓரஞ்சாரமாக அன்னைக்கு பெரியசாமி சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு கொடுக்குற எண்ணம்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் திமுக தலைமை அதை வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை. ஐபியை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுவே காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் தான், ஆட்சியிலெல்லாம் பங்கு கிடையாதுப்பா. நான் பெரியசாமி ஒரு மூத்த அரசியல்வாதி, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆளுமை, அவர் சொல்கிறது ஸ்டாலினுடைய கருத்து தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு விதத்தில் ஒரு 60-70% பதில் சொல்லியாச்சு. பட் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் கழித்து அவங்க முடிவை எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது, ஒவ்வொரு கோஷ்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா இல்லை தாவேகா கூட்டணியில் போக போகிறாங்களா அப்படிங்கிறத வெகு விரைவில் அறிவித்துடுவாங்க. மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன், காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே போகுது, இதுதான் நிதர்சனம். நாம் நன்கு விசாரித்து தீர ஆராய்ந்து அறிந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள்ட்டையும் தொடர்பு கொண்டு பேசி, தாவேகாவுடன் தொடர்பு கொண்டு பேசி தான் நம்ம இதை பதிலை சொல்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற அந்த உறவு முடிந்து விட்டது. அது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நல்ல விஷயத்தை தான், 2 கட்சி கூட்டணி சேருது அப்படின்னா 2 தலைவர்களும் சந்தித்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுப்பாங்க. இந்த முடியுது அப்படின்னா அப்படி போகிற வாக்கில் போயிடுவாங்க, அதெல்லாம் எந்த வித அறிவிப்புமே வராது. நம்ம தான் அதை கிரகித்து கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை என்னைக்கு பனையூர் போகிறாரோ
அன்னைக்கே நம்ம நினச்சிக்கிட வேண்டியதான் கூட்டணி முடிஞ்சது. அது என்னைக்கு நடக்கும்னு நம்ம பார்க்கணும். அது பொங்கல் கழித்து வெகு விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே என்னை பொறுத்தவரை செல்வ பிறந்தகை பனையூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதைத்தான் நாமளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.